வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் மக்களை அச்சுறுத்தக்கூடாது. 77 ஆண்டு மரபினை மாற்றிய ஜனாதிபதி அனுர மீது சஜித் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு. இடியுடன் கூடிய கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. வெளிநாடொன்றில் புலம்பெயர்ந்தோருக்கு வீடு வாங்க தடை. மீண்டும் ஆரம்பித்த காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் போக்குவரத்து சேவை. மருத்துவர்களுக்கு பாதிப்பாக மாறிய வரவு செலவு திட்ட சம்பள திருத்தம். வரவு செலவு திட்டத்தை தொடர்ந்து அவசரமாக ஒன்று கூடிய எதிர்க்கட்சி. இலங்கைக்கு வருகை தரும் மாலைதீவு வெளியுறவு அமைச்சர் வெளிக்கான காரணம். தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களை அச்சுறுத்தக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்றைய தினம் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடும் மக்களை அரசாங்கம் அடக்குமுறைக்கு உட்படுத்த முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார். ஊடகங்களையும் பொதுமக்களையும் அரசாங்கம் ஒடுக்க முயற்சிக்கக்கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் கிராமிய பிரதிநிதிகளுக்கு இந்த விடயத்தை அரசாங்கம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மாத்தளை, அகுரச மற்றும் அங்குனுகொல பெலவச பகுதிகளில் பொதுமக்களை அடக்குமுறைக்கு உட்படுத்தும் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பிலான காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்பின் போது கடந்த 77 ஆண்டுகளாக முதல் பின்பற்றப்பட்டு வந்த மரபினை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாற்றியமைத்துள்ளார். இலங்கையில் கடந்த 77 ஆண்டுகளாகவே வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் நிதி அமைச்சர்கள் பின்பற்றி வந்த மரபு இம்முறை வரவு செலவு திட்டத்தில் பின்பற்றப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. வழமையாக நிதி அமைச்சர்கள் வரவு செலவு திட்ட ஆவணங்களை ரகசிய பெட்டியொன்றில் போட்டு நாடாளுமன்றத்துக்கு கொண்டு செல்வது மரபாகும். வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்பின் போது கடந்த 77 ஆண்டுகளாக முதல் பின்பற்றப்பட்டு வந்த இந்த மரபினை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாற்றியமைத்துள்ளார். இலங்கையில் கடந்த 77 ஆண்டுகளாகவே வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கும் நிதி அமைச்சர்கள் பின்பற்றி வந்த மரபு இம்முறை வரவு செலவு திட்டத்தில் பின்பற்றப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. வழமையாக நிதி அமைச்சர்கள் வரவு செலவு திட்ட ஆவணங்களை ரகசிய பெட்டியொன்றில் போட்டு நாடாளுமன்றத்துக்கு கொண்டு செல்வது மரபாகும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சர்வதேச நாணய நிதியத்தின் பணைய கைதியாக மாறியுள்ளார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். நாடு அனுரவிற்கு என்ற கொள்கை பிரகடனத்தின் மூலம் பெரிய கேக் ஒன்றை உருவாக்குவதாக உறுதிமொழி வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். எனினும் தற்பொழுது நாடு சர்வதேச நாணய நிதியத்துக்கு என்பதே தென்படுகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட உரையையும் தேசிய மக்கள் சக்தியின் வளமான நாடு அழகான எதிர்காலம் என்ற கொள்கையுடன் ஒப்பீடு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். தேர்தல் விஞ்ஞாபன உறுதிமொழிகளில் எவ்வளவு விடயங்கள் வரவு செலவு திட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். புதிய கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படும் என அரசாங்கம் கூறிய போதிலும் வரவு செலவு திட்டத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் பாதையை பின்பற்றி செல்வதாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியிடம் மக்கள் சார்பு கொள்கைகளை காண முடியவில்லை என சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். ஜனாதிபதி மக்கள் ஆணையை உதாசீனம் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசாங்க ஊழியர்களின் சம்பளங்கள் 3 ஆண்டுகளில் சிறுதொகை அளவில் அதிகரிப்பதாகவும் அது இன்றைய வாழ்க்கை செலவு அதிகரிப்பதற்கு போதுமானது அல்ல எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் பல பகுதிகளில் மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெடிக்கத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு தீவின் பிற பகுதிகளில் முக்கியமாக வறண்ட வானிலை நிலவும் எனவும் வடக்கு வடமத்திய மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் அதிகாலையில் குளிரான வானிலை எதிர்பார்க்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் காலை நேரத்தில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டவர் வீடு வாங்குவதற்கு அந்நாட்டு அரசாங்கம் தற்காலிக தடை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தனி கண்டமாகவும் தீவு நாடாகவும் விளங்கும் ஆஸ்திரேலியாவில் அரசு சார்பில் வீடு கட்டித்தரப்பட்டு பொதுமக்களுக்கு விற்பனைக்காக வழங்கப்படும் திட்டம் நடைமுறையில் உள்ளது. வெளிநாட்டிலிருந்து புலம்பெயர்ந்தவர்களும் அயல்நாட்டு நிறுவனங்களும் அந்த திட்டத்தில் முதலீடு செய்து வீடுகளை வாங்க அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சீனா, நெதர்லாந்து, அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆஸ்திரேலியாவில் வீடுகளை வாங்கி குவித்து வந்துள்ளனர். இந்நிலையில் உள்நாட்டு மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நோக்கில் வருகின்ற 2027 ஆண்டு வரை 2 ஆண்டுகளுக்கு இந்த தடை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன்துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிப்பது குறித்து அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 22ஆம் தேதி கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னுசாமிக்கு தெரிவித்துள்ளார். இலங்கையில் எதிர்வரும் 22ஆம் தேதி காலை 7:30 மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கப்பலானது காங்கேசன்துறையை வந்தடைந்த பின்னர் மீண்டும் பிற்பகல் 1:30 மணியளவில் காங்கேசன்துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்திற்கு 6 நாட்கள் ஈடுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள சம்பள திருத்தத்தில் மருத்துவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக அரசு சேவையில் உயர் பதவிகளை வகிப்பவர்களுக்கு சம்பள திருத்தம் பாதக நிலையை உருவாக்கியுள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சம்பள திருத்தம் காரணமாக மாதாந்த இறுதி சம்பள தொகையில் குறைவு ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் உண்டு என தெரிவிக்கப்படுகின்றது. மருத்துவர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் தாதியர் போன்றவர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் உண்டு என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் அமைச்சர்களுடன் விரைவில் குறித்த தொழிற்சங்கங்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. வரவு செலவு திட்டம் மற்றும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் நடைபெற்றுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அரசாங்கத்தினால் நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல் நிமித்தம் எதிர்க்கட்சியை பிணைத்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்களும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நேற்று நாடாளுமன்றில் கூறியுள்ளனர். இந்த விசேட கூட்டத்தில் வரவு செலவு திட்டம் மற்றும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. அரசாங்கம் தேர்தல் மேடையில் வழங்கிய வாக்குறுதிகளை இவ்வருட வரவு செலவு திட்டத்தினூடாக நிறைவேற்றியுள்ளதா என்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு உந்துதல் அளிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இங்கு தெரிவித்துள்ளார். மாலத்தீவுகளின் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா கலீல் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். இலங்கைக்கான இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தை பிப்ரவரி 18ஆம் திகதி முதல் 21ஆம் திகதி வரையில் மேற்கொள்ளவுள்ளார். வெளியுறவு அமைச்சர் கலீலுடன் மாலத்தீவுகளின் வெளியுறவு செயலாளர் பாத்திமத் இனாயாவும் வருகை தரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விஜயத்தின் போது மாலத்தீவுகளின் வெளியுறவு அமைச்சர் மற்றும் அவரது குழுவினர் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித கேரத்துடன் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சில் உத்தியோகபூர்வ இருதரப்பு கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ளவுள்ளனர். மாலத்தீவுகளின் வெளியுறவு அமைச்சர் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் பேராசிரியர் கருணி அமரசூரிய ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்திக்கவுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.